இன்னைக்கு எபிசோட்ல முத்து, மீனா, மனோஜ் 3 பேரும் ரோகிணி அம்மா கிட்ட ரோகிணியோட ஃபோட்டோவை ஃபோனில் காட்டி இவங்கள பார்த்துருக்கீங்களா? இங்கே அவங்க இல்லைப்பா, நான் பார்த்ததில்ல அப்படின்ட்டு ரோகிணி அம்மா சொல்கிறாங்க. இந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள், இங்கே தான் வந்தாங்க, இந்த ஊருக்கு தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலிமா எங்களுக்கு தெரிஞ்சுது, அதனால தான் இங்கே வந்தோம். சரி, நீங்கள் தெரிஞ்சவங்கன்றதுக்காக உங்ககிட்ட விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பார்த்ததில்லன்னொடனே மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. நான் இது மாதிரி என்னால் தான் ரோகிணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அதை கேட்ட முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, இவன் உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான் போல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரின்ட்டு 3 பேரும் அந்த இடத்துல கிளம்புறாங்க. சரி, வேற எங்கன்னா தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க 3 பேருமே. ரோகிணி அம்மா போயிட்டு ரோகிணி கிட்ட அட்வைஸ் பண்ணி, இது மாதிரி அவனை மாதிரி உனக்கு கிடைக்காதம்மா, அவர் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி பேசி அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. இவங்க 3 பேரும் வெளியே போய் தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அவங்க அம்மாகிட்ட சொல்கிறான் மனோஜ், இது மாதிரி ரோகிணி கிடைக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சண்டை போட்டுருக்காப்புல. அவங்க அம்மா ரோகிணி வீட்டுக்கு வந்ததை சொல்ல வராங்க, சொல்ல விடாமல் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ரோகிணி ரூம்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்ட உடனே முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. நீங்கள் ஏன் அவரை இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களால் தான் இந்த பிரச்சனை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மொத்த பேருமே வீட்டில் இருக்க எல்லாருமே முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான், உன்னால தான் ரோகிணி வீட்டு விட்டு வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போடுறாங்க. ஆமாண்டா, எல்லா பிரச்சனையும் இப்போ என் மாதிரிலேயே வைங்க, எப்போவுமே இது உங்களுக்கு வழக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்து. அதோட இன்னி எபிசோட் முடியுது.